ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி ஹெல்த்தியான சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச் கொடுக்கலான்னு நம்ம குழந்தைக்கு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்பீங்க. ஆனாலும் லஞ்சை சாப்பிடாமல் அப்படி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் நம்ம குழந்தை நல்லா சாப்பிட்ருச்சேன்னு சந்தோஷப்படுவீங்க. சிட்டியை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெஜ்ஜி ரைஸ் பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாமே ஒரே அளவில் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கேரட், பீன்ஸ், கோஸ், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை சேர்த்து அது கூடவே பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். வெங்காயம் வதக்குனதும் கட் பண்ணி எடுத்துருக்க காய்கறியை சேர்த்துடலாம். கேரட், கோஸ், பீன்ஸ் 3ஐயும் சேர்த்து காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். காய்கறி சேர்த்ததும் அதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். அப்படி வதக்கிடலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மூடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி, கரம் மசாலா, வத்தல் பொடி. மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாம். டேஸ்ட்டுக்கு தான் மசாலா சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி ஆகிடாமல் அப்புறம் சாப்பிட முடியாது. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிளகு பொடி வேறு சேர்க்க போகிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கலர் பொடி சேர்க்கலை, அதுக்கு பதில் தான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கலர் பொடி உடம்புக்கு நல்லதல்ல. நம்ம வதக்குனதுலே காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் சேர்த்து சாதத்துக்கு தகுந்த மாரி உப்பு எவ்வளோ தேவையோ தேவைக்கு சேர்த்துக்கோங்க. காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். சாதம் வடித்து ஆற வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு, உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கிளறும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் தேவைன்னா மிளகு பொடி 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூனே போதும். நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் 1 ஸ்பூன் கூட போட்டு கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து எடுத்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு சாப்பாடு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. சூடு ஆறுனாலுமே உங்களுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷாக தயிர் பச்சடி, அப்பளம், வத்தல் எதுனாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.